உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 909428888. அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தி எதிர்பார்க்கல. ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸு, எதையோ ஒரு இழந்த போகும். இப்போ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. கமெண்ட்டில் அதிகமாக வர கமெண்ட்டே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இதோ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும், இல்லை ஒதுங்கி இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சேரணும் அப்படின்ற கமெண்ட்டு தான் அதிகமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த காமனாகவே வந்து இந்த சமூக வலைதளங்களில் ஒரு சில இடங்களில் இந்த பர்சனல் லைஃப்பை வந்து டேமேஜ் பண்ணி பேசுகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை பற்றி தவறாக சித்தரிக்கிறது ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம். என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். இன்னொரு குரூப் இருக்குன்னா, இந்த குரூப் என்ன தெரியுமா, இருக்கிறதுலே பாவப்பட்ட ஒரு நடிகர்னா இந்த விஷயத்தில் நடிகர் தனுஷ். இப்போது நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிலும் எல்லாத்துக்குமே தனுஷ் ரீசன் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அதாவது ராயன் அந்த ஆடியோ லான்ச்ல சேர்ந்து பாடு, ராயனில் வந்து சேர்ந்து பாடுனாங்க அப்படின்றதுனால ஏஆர் ரஹ்மான் வந்து நான் 30th anniversary கொண்டாடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறார் இல்லையா. அவருக்கு தெரியும், பட் அவருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு நேற்று நைட்லேருந்து இந்த ஒரு நியூஸ் பார்த்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இப்படியா, என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய விவாகரத்து அந்த செய்தி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தப்போ? நல்லா ஏஆர் ரஹ்மான் சாரோடைய காலகட்டத்திலேயே வளர்ந்தவன். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம பார்த்து ஏஆர் ரஹ்மான் எப்படி இருப்பார், அவர் அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்டைல் எப்படி மாறிச்சு, இப்போ அவரோட குழந்தைகள் கல்யாணத்தப்போ பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம், அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்ட விதம், பர்சனல் லைஃப்லையும் சரி, நமக்கு மியூசிக் லைஃப்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளை வந்து நெஞ்ச நிமிர்த்தி நடக்க வச்சவர் ஏஆர் ரஹ்மான் சொல்லலாம் இந்த உலக அரங்கில். அவ்வளோ பெரிய ஆள். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தி எதிர்பார்க்கல. டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சாதாரண விஷயந்தான். பட் அவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னும் போது என்னென்னா, சம்வேர் எல்ஸ், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸு, எதையோ ஒரு இழந்த ஒரு சோகம், மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று இழந்துட்டோமேடா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது, உண்மையிலே இருக்குது. பொதுவாக இந்த ஒரு விஷயத்தில் நான் நோட் பண்ணதுன்னா, இந்த திரைத்துறையில் இருக்கவங்க வந்து டிவோர்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்குற நமக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப சாதாரணமாக இவங்க இருக்காங்க அப்படின்னு கடந்து போவோம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த டிவோர்ஸ் நியூஸ் பார்த்த நிறைய பேருக்கு வந்து பர்சனலாகவே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன் இப்படி பண்ணிட்டாரு, ஏதோ அவங்களே ஏதோ இழந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணது நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே வந்து இருந்திருக்காரு இல்லையா, ஒரு இடத்த பிடிச்சி. நிச்சயமா அதுதான் உண்மை மேடம். இப்போ மற்ற ஒரு நடிகர், ஒரு நடிகை, அவங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடிகரை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது, ஒரு நடிகையை பற்றி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனால் இந்த இசையமைப்பாளர்கள் சரி, டெக்னீஷியன்ஸ் சரி, டைரக்டர் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு காமனான ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தவருக்குலாம் வந்து ரசிகர்கள் வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவர் அவர். நீங்கள் இன்னொரு பக்கமாக யோசிச்சு பாருங்களேன், இளையராஜா சாருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டிசிப்ளினாக ஒழுக்கமாக இருக்கிற ஒருத்தவர் தான் இவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சரி. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அந்த இறை வழிபாடில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தவர். அவங்க மனைவியே சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹி லவ்ஸ் காட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து குடும்ப வாழ்க்கையிலையுமே வந்து ரொம்ப சிறப்பாக வழி நடத்தி போகிற ஒருத்தவர். அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்ட அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா. இண்டஸ்ட்ரியில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போது அவர் ஹாலிவுட்டில் மூவிஸு, அதே மாதிரி ஏகப்பட்ட கான்சர்ட்டு, கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் எங்கேயுமே போகலை. சென்னையில் அந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தெருவில் ஒரு சாதாரண வீடாக தான் இருக்கும். அந்த வீட்டிலையே அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே சென்னைக்கு வர வச்சுட்டு ரீஜனல் மூவிஸ்க்கு மட்டும் பண்ணிவிட்டு அவர் நினச்ச நிறைய ஆஃபரை வந்து இதனாலேயே அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ அம்மாவை பார்த்துக்கிட்ட விதம் இது. அதே மாதிரி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்த சுதந்திரம், எல்லாருக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தது. கதீஜா ரஹ்மான்லாம் இப்போ ஒரு இசையமைப்பாளராகவே மாறிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுத்த ஃப்ரீடம், அந்த மியூசிக்கல் ஃபேமிலியில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட போன வாரம் பாருங்கள், ஒரு ஐஃபோன் மாதிரியோ ஒரு ஆப்பிள் கம்பெனி மாதிரி நம்ம மைக்ரோசாஃப்ட் மாதிரி இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மோட்டிவேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். எல்லா இடத்துலையுமே பாருங்கள், இந்த தக் லைஃப்பில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இருப்பார் கண்டிப்பாக. ஆனால் அவர் கொடுத்த எல்லா தக் லைஃப்மே செம்மையாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே ஹிந்தியில் பேசுகிறீங்கன்னா அடுத்த செகண்ட் இவர் தமிழில் பேசுவார்.
அங்கே யாராவது ஒருத்தவருக்கு மரியாதை இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் எல்லா இடத்துலையுமே என் தலைவர் கெத்துரா அப்படிங்கிற இடத்துல அது கனெக்ட் ஆகிடுச்சுங்க. குடும்பத்தில் ஒருத்தவரை நம்ம பார்த்துட்டோங்க, மென்டராக பார்த்துட்டோம், குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்துட்டோம், நண்பராக பார்த்துட்டோம், எல்லாருக்குமே ஒரு ரொம்ப கனெக்டான ஒருத்தவராக நம்ம பார்த்துட்டோம். பார்த்த ஒருத்தவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும்போது பர்சனலாகவே நேற்று அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் ஒரு மாதிரி கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது அப்படின்னு. இது வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்னா அதை நம்ம செய்தியாக கடந்து போயிடுவோம். அது என்னாச்சு, ஏதோ ஒன்று பியூர் அப்படியே பாசிட்டிவாலாம் மைண்டில் ஓடாது. நம்ம வெளியில் அரங்கத்துக்காக பேடை நகரையும் கருதி நம்ம பாசிட்டிவாக பேசலாம். பட்டு மைண்டில் எல்லாருக்குமே அந்த தாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் தோணலை. இந்த சர்டன் மூமெண்ட் மைண்டில் தோணுனதுக்கப்புறம் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த குடும்பம் அழகான குடும்பம், அதுலேயும் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அழகான ஒரு மனிதர். ஸோ அந்த மனிதர்ங்கிறது வெறும் திறமையை மட்டும் சொல்லலை, அந்த பண்பாடு ஒழுக்கத்துலேயும் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவருக்கும் போது நமக்கு வலிக்கத்தானே செய்யும். இப்போ பாருங்க பேசும்போதே ஒரு மாதிரி நாக்கத்தில் இருக்குது. அந்த ஒருத்தர் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவர். பெருசாக எந்த கான்ட்ரவர்சியுமே நம்ம பார்த்துருக்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகுது, அவருக்கு விவாகரத்து 29 வருஷம் சேர்ந்து வாழ்ந்து இப்போ பிரிகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி வெளியாகிறப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான், 29 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு என்ன பிரச்சனையாக இருக்குது உங்களுக்குள்ளே, இப்போ பிரிகிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுக்கான பதில் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? 29 வருஷம் அப்படிங்கிறது இவங்க மட்டும் ஃபஸ்ட்டு பிரியலை மேடம். இதுக்கு முன்னாடி இதே இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க. இப்போது அவர் கமல் சார், வாணி மேடம் அவங்களே ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணப்போ கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இருந்தாங்க. 12 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த மேரேஜ் லைஃப் அந்த மாதிரி போனாங்க. இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் லாங் லிவிங் கப்புள்னு அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்டது யாருன்னா பார்த்திபன் சீதா அவங்களோட கல்யாணம். அவங்களாம் பிரியவே மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க 2 பேரும் பிரிஞ்சது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். அதே மாதிரி தான் ராமராஜன் நளினி அவங்க பிரிஞ்சதுமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். ஏன் ரீசெண்டாக தனுஷ் குடும்பம், தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சது, அவங்க 19 வருடம். இது என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு பிரியும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஸோ தனுஷோட இது எக்ஸப்ஷன் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்க எல்லாம் பார்த்திபன் சீதா இவங்களாம் ஒரு கப்பல் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப லாங் லைஃப்பில் இருந்தவங்க திடீர்னு பிரியும்போது இதே ஒரு கனத்த வழியோடு தான் இருந்தாங்க. அன்றைய காலகட்டங்களில் அவங்களுடைய ரசிகர்கள் இருக்கும்போது எப்படி ஆச்சு எதனால் ஆச்சு, அன்றைக்கி சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு வளரலை, மேடை போட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பேசவும் இல்லை. ஆனால் எல்லாருக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்போ இது அவருடைய ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? பர்சனலாகவே கனெக்ட், அதாவது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனவங்க மேடம் நிறைய பேர். ரஹ்மான் சார் சாங் அப்படின்னும் போது நீங்கள் எல்லா சாங்கையும் எடுக்கலாம், நீங்கள் எந்த ஆங்கிள் எல்லா சாங்கையுமே எடுத்து நீங்கள் எந்த மூட்லேயும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ரஹ்மான் சார் சாங்கியே கேட்டு வளர்ந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் அதிகமாக வர கமெண்ட்டே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏதோ இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி 2 பேரும் மனசு விட்டு பேசணும், இல்லை ஒதுங்கி இருக்கணும், இவங்க 2 பேரும் திரும்பவும் சேரணும், இந்த கப்பல் பிரியக்கூடாது அப்படின்ற கமெண்ட் தான் அதிகமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி இவங்க எந்த இடத்துலையுமே காசிப் மிஸ்டர் க்ளீன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, காசிப்பில் இது பண்ணதில்லை. அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பெருமையை தேடி தந்தவர், ஒரு இசை பாரம்பரியம், அவங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம், எல்லா இடத்துலையுமே இந்த தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் இருந்தவர். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தவர் அப்படிங்கும்போது ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை நிறையா சமூக வலைதளங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. அதுவும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அவங்களும் சரி அவங்க குடும்பத்தாரும் சரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அதான் இப்போ சோஷியல் மீடியாவில் அவரோட ரசிகர்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலுமே சோஷியல் மீடியாவில் அது என்ன மாதிரி அதை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து முன் வைக்கிறாங்க, இதனால தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் இது ரஹ்மான் சாருடைய ஃபேன், உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, நான் ரஹ்மான் சார் ஃபேன் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளும் ஒரு விமர்சகராக இருக்கும்போது என்னென்னா இந்த ஒரு விஷயத்தை வெறும் ரஹ்மான் சாருக்கு மட்டும் கிடையாது, இதற்கு முன்னாடி இந்த ஜிவியோடைய இஷ்யூலையும் சரி, ஜெயம் ரவியோட இஷ்யூலையும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி எந்த ஒரு டிவோர்ஸாக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். நமக்கு ரஹ்மான் சார் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனதுனால நம்ம உருகி பேசுகிறோம், அவ்வளோதான். பட் அதுக்காக அவங்களோட பர்சனல் லைஃபுங்கிறது தப்புங்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்கே காமனாகவே இந்த சமூக வலைதளங்களில் ஒரு சில இடங்களில் இந்த பர்சனல் லைஃப்பை டேமேஜ் பண்ணி பேசுகிறது
ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை பற்றி தவறாக சித்தரிக்கிறது ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம். என்ன வேணாலும் நடந்துருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருந்திருக்கலாம். அவங்களா வாயை திறந்து அதை சொல்லாத வரைக்குமே வந்து அதை வந்து நம்மளால் வந்து அறுதிட்டு இதுதான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது இந்த சமூக வலைதளங்களை ஒவ்வொன்றும் ஒரு 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 கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு அந்த கதைகளை ஊற சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்ல பாருங்க, ஒரு சிலர்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச தகவலின்படி ஏஆர் ரஹ்மான் வந்து அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்க அம்மா தான் முழு கண்ட்ரோலு, எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க, அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து அம்மா பெட்ரிடனாக இருக்கும்போது இருந்தவங்க, ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க. அப்புறம் வந்து அம்மா இருந்ததுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வேலை 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 அப்படின்னு சுற்றுனதுனால மேக்ஸிமம் அதை மறக்கிறதுக்காக வெளியில் சுற்றுனாரு. அப்போ வீட்டில் வந்து அவங்க குடும்பத்தில் ரொம்ப தனிமையில் இருந்தாங்க, ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்குள்ள இந்த எல்லாத்தையுமே முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணறல் இருந்துச்சு, அதனால தான் பிரிஞ்சாங்கன்னு ஒரு குரூப் ஒன்று கிளப்பி விடுவாங்க. இன்னொரு குரூப் இருக்குன்னா, இந்த குரூப் என்ன தெரியுமா, இருக்கிறதுலே பாவப்பட்ட ஒரு நடிகர்னா இந்த விஷயத்தில் நடிகர் தனுஷ். இதை நான் கேட்கணுன்னே நினைச்சேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற நம்ம நியூஸ் கேட்டோன்னே சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தோன்னே வந்து தனுஷும் அவர் ரஹ்மான் அவர்களுமே வந்து ஸ்டேஜில் பாடின அந்த வீடியோலாம் போட்டு தனுஷ் அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சில ட்ரால்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ எங்கே டிவோர்ஸ் நடந்தாலுமே தனுஷ் அவர்கள் தான் காரணன்ற மாதிரி அந்த ஒரு டாக்கும் போயிட்டு தான் இருக்குது. இல்லை மேடம், அதாவது ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ தனுஷோடைய பேர் உள்ள அடிபட்டுருச்சு. தனுஷ் பொதுவாக மேடையில் இதை பற்றி பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு. இப்போது நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிலையும் எல்லாத்துக்குமே தனுஷ் ரீசன் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு? சரி, ஏதாவது ஒரு லீடு ஏதாவது ஒன்றும் இல்லையா, கூட நடிச்சிருக்காங்க, அந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அதாவது ராயன் அந்த சேர்ந்து ராயனில் வந்து சேர்ந்து பாடுனாங்க அப்படின்றதுனால ஏஆர் ரஹ்மானுக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ தனுஷ் இனிமேல் டிவோர்ஸ்னு பேர் வச்சிடலாமா? என்னங்க பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி மரியான் படத்துலேயும் தானே ஒர்க் பண்ணாங்க. ஆமாம், அப்ப யாராவது இதுதான் ரீசெண்டா இப்ப நடந்துருக்கு இல்லையா? மத்ததுனா ஓகே. இதுல வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரஹ்மான் சார் கூட தனுஷ் இது 2வது படம் இல்லையா, இது ராயன் படம். ஃபர்ஸ்ட் மரியான்லயே ஒர்க் பண்ணார்ல, அப்போ மரியான்ல எதுவுமே நடக்கலையே. அது ஒரு இதாவே வந்துச்சு சோஷியல் மீடியால. இப்போ அதுதான் ட்ராலா போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களோட டிவோர்ஸ் அதை பத்தி பார்க்கும்போது அவங்க ரஹ்மான் அவர்களுடைய மனைவி போட்டிருக்க அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்துமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரே அன்எக்ஸ்பெக்டடா பார்த்த மாதிரி இருக்கு அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அவருக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதிவுலையுமே இருந்தது. ஏன்னா ஆனிவர்சரி 30 ஆனிவர்சரி கொண்டாட போற டைம்ல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ பார்க்கும்போது ஒருவேளை அவருக்கே அக்னாலேஜ் பண்ணலையோ, இவருக்கு திடீர்னு தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. அப்படி எடுத்துக்க முடியாது. மேபி எப்படி வந்து ரஹ்மான் சார் ஃபேமிலி வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஃபேமிலி, வெல் ப்ரொடெக்டட் ஃபேமிலி. கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கும். ஃபேமிலி குரூப்பில் எல்லா சாட்டு எல்லா கான்வர்சேஷனும் உள்ளே போகத்தான் செய்யும். இப்போல்லாம் எல்லா ஃபேமிலியிலுமே ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோரும் எல்லா விஷயத்திலும் கான்வர்சேஷனும் டிஸ்கஸ் பண்ணத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரஹ்மான் சார் வந்து என்ன எதிர்பார்த்ததுன்னா, இது கடந்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்துருக்கலாம். இது கடந்து போயிருக்கும், இது வந்து இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, இது ரெகுலராக நடக்கிறது தானே. உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுங்களா, ஆக்சுவலாக இவங்க எந்த மாதிரியான கப்பல்னு நான் சொல்லட்டுமா? ரஹ்மான் சார், நீங்கள் அவர் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் ரோஜா படத்துலேருந்து கிட்டத்தட்ட 95ல் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 96 இந்தியன் தாண்டி ஒரு பம்பாய் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மான் நம்மள மாதிரி சிம்பிளாக தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஹேர் ஸ்டைலு, வந்தே மாதரம்ல ஒரு ஹேர் ஸ்டைலு, அப்புறம் லுக்கு, மேனரிசம், இது எல்லாமே மாற்றி இப்போ பார்க்கும்போது செம்ம ஸ்டைலிஷாக இருக்கார் இல்லையா? அந்த ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம்? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என் ஒய்ஃபு தான். கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுலாம் பரதேசி பை மாதிரி இப்படியே இருக்க, பரட்ட தலைவனாகவே இருக்க, நீ கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக லுக்காக இருக்கணும் அப்படின்னு என் ஸ்டைலு, என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே என் ஒய்ஃப் தான் மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் சொல்லலை, நான் வந்த புதுசுலேயே தெளிவாக சில விஷயங்கள் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நான் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன், பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். ஸோ எதிர்பார்க்குற அந்த 9 to 6 ஜாப் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் நான் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி போடா இவனை திருத்த முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரஹ்மான் சாருக்கும் அங்கேயும் இருக்கிற அந்த லவ் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஒரு லவபிளான கப்புள் அப்படிங்கிறதால. ஏன்னா நிறைய கிளிப்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம், அவங்க இன்டர்வியூவில் பேசினது, ஸ்டேஜ் அவார்ட் ஷோவில் ஸ்டேஜில் பேசினது, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ லவபிளாக இருந்திருக்காங்க. தென் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்குமே இருக்குது. அது ரொம்ப ப்ரைவேட்டாக நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பசங்க அமீனா இருக்கட்டும், ஸோ அவங்க என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரைவசிக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இவங்க ப்ரைவசிக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு இருக்காங்க. பட் நிறைய பேர் அதுவும் என்ன சொல்கிறாங்க,
சொல்றாங்கன்னா, பிரைவசினா நீங்க பிரைவசியா வச்சுக்கணும். பொது வெளியில நீங்க சொல்லும்போது கண்டிப்பா விமர்சனங்கள் வரும். கருத்துக்கள் தெரிவிக்க தான் செய்வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க பொதுவெளியில இருக்கிறதுனால, இவங்க சில நேரங்கள்ல அறிக்கை குடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்ல இப்ப எனக்கெல்லாம் நான் பர்சனலா நானே சொல்றேன் இல்லையா? ரஹ்மான் இந்த அறிக்கைய குடுக்காம இருந்திருந்தாருன்னா, அவங்க ஃபேமிலில நடக்கிற இஷ்யூஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் கடைசி வரைக்கும் ரஹ்மான் அவங்க ஃபேமிலி அப்படி மட்டும் தான் நான் மண்டைய யோசிச்சுட்டு இருப்பேன். இத தாண்டி எனக்கு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அவர் குடுத்தது சரி, தவறுங்கிற அந்த வாதத்தையும் தாண்டி குடுக்காம இருந்திருந்திருக்கலாம். ஒருவேளை குடுக்காம இருந்திருந்தாலும் இன்னைக்கு அது பேசு பொருளா ஆயிருந்திருந்திருக்காது. இப்ப அதையும் மீறி அவங்க பொதுவெளியில குடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, அது விவாத பொருள் ஆகத்தான் செய்யும். அதுல நம்ம ஒண்ணுமே இது பண்ண முடியாது. ஆனா, அந்த விவாத பொருள் நீங்க எத வச்சு விவாதம் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது எனக்கே ஹர்ட் ஆகும். இப்போ வேற வழி இல்ல. எக்ஸாம்பிள் இப்போ ஜிவி மேட்டர் எடுத்துக்கோங்க, ஜெயம் ரவி மேட்டர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மேட்டர்லயுமே வந்துட்டு ஆப்போனன்ட்டையும் வந்து தப்பா பேசுறது, சித்தரிக்கிறது, இது இங்கெல்லாம் நீங்க அந்த மாரி ஒரு விஷயத்தையும் பேசவே முடியாது. நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரஹ்மான் ப்ளஸ் வந்துட்டு இவங்க சாய்ரா பானு. இவங்க 2 பேரையும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க ஃபேமிலிய அவ்வளோ ப்ரொடெக்டடா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா, இப்போ நீங்க இத வந்து காசிப்பா பேசும்போது அது அப்பட்டமா தெரிஞ்சிரும். இதெல்லாம் வந்து சும்மா காதுல பூ சுத்துற வேல தான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிரும். அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அத அவங்க வெளியில சொல்லணும். தேவையில்லாம அத வந்து பெருசா ஆக்கிரக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லி முடிச்சது அதோட விட்டுருக்கலாம். பட் இத சமூக வலைதளங்கள் இத வந்து சித்தரிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதும் கூட, ஆரோக்கியமான ஒரு விஷயம் கூட. அண்ட் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்து நான் 30th அனிவர்சரி கொண்டாடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்துல இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறாரு இல்லையா? அவருக்கு தெரியும். பட் அவர் இறை நம்பிக்கை அதிகம் இல்லையா? இப்போ அதுலயே வந்து என்னன்னா, அந்த இறை நம்பிக்கையிலேயே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அன்பு தான் கடவுள் அப்படின்னு. சிலருக்கு வந்து அன்பு எந்த இடத்துல குறையுது அப்படின்னா, வேற அன்ப தேடி போகும்போது, அத வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாரி அத பிடிச்சு வைக்கவும் கூடாதுங்கிறதும் அதுல தான் சொல்லுது. ஸோ தன்னலமற்ற ஒரு அன்பு எப்பவுமே வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ சில நேரங்கள்ல வந்து அத கடந்து தான் போய் ஆகணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திபன் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் நீங்க டிவோர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இப்போ ரொம்ப பிஸியா இருந்த காலகட்டம். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ரொம்ப பிஸியா இருந்த காலகட்டம். அவ்வளோ பிஸியா இருக்கும்போது, என்னுடைய மனைவிக்கு என்னால நேரத்த செலுத்த முடியல. என்னால அவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த முடியல. அந்த சோல் வந்து ஒரு அன்புக்காக ஏங்குது. அந்த அன்பு குடுக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் அங்கங்கன்னு ஓடுறேன். அது எனக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது சில நேரங்கள்ல அன்பு வேற எதையாவது தேடுது. அந்த அன்பா, கேரிங்கா பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க மனசு ஏங்குது அப்படின்னும்போது, நம்ம அந்த இடத்துல அவங்கள புடிச்சு வைக்கிறது தப்பு. ஸோ நான் விட்டுட்டேன். சில நேரங்கள்ல வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அத வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி, தப்பா சித்தரிச்சு, அடுத்தவங்களையும் காயப்படுத்தி, நம்மளும் அத காயப்பட்டு, இதுல வந்து நம்ம பெருசா பப்ளிசிட்டி ஆகி என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? கண்டிப்பா. சார் எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. கடந்த சில மாதங்களாவே நம்ம நோட் பண்ணும்போது, வரிசையா ஒவ்வொரு செலிபிரிட்டீஸும் இந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நெறைய டிவோர்ஸ் நடந்துட்டே இருக்கோ! அப்டின்ற ஒரு தாட் எல்லாருக்கும் வருது இல்லையா? அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? டிவோர்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆல் ஓவர் ஏரியா எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் சினிமா அப்படின்னும்போது அது ஈஸியா ப்ரொஜெக்ட் ஆயிடுது. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டிவோர்ஸ் அப்படிங்கிறது மத்த இடங்கள்ல நீங்க போய் பாருங்க. கோர்ட்ல போய் பாருங்க. எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் வரும் அப்படின்னு. எத்தனை மீடியேஷன் போகும்னு பாருங்க. மீடியேஷன்ல மட்டுமே நெறைய இருக்கும். லோக் ஆயுக்தால வந்து ஏகப்பட்ட மியூச்சுவல் போகும். ஸோ டிவோர்ஸ் கேசஸ் நிறைய நிக்குது. பெண்டிங்ல இருக்கு. சிலர்லாம் கட்ட பஞ்சாயத்திலேயே முடிச்சு செட்டில்மெண்ட்லேயே முடிக்கிற கேசஸ்லாம் இருக்காங்க. பட் என்னன்னா, மீடியா அப்படின்னும்போது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால, அந்த ஊடகத்துல வேற வழியே கிடையாது. இப்ப அது அது ஒண்ணு ஸ்டேட்மெண்ட்டா குடுக்க வேண்டிய கட்டாயம். ஸ்டேட்மெண்ட்டா குடுக்கல அப்படின்னா, அது என்ன ஆகுதுன்னா, புகஞ்சு போய் நம்ம ஆட்களே வந்து அத வந்து சின்னதா எங்கேயாவது கசியிற ஒரு விஷயத்த பெருசா பூதாகரமாக்கி அத வேற விதமா போர்ட்ரே பண்ணிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே சில விஷயங்கள் குடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும்போது, மீடியால இருந்து இது அடுக்கடுக்கா வருது அப்படின்னும்போது, அது கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத விஷயம் மாதிரி தோணலாம். பட் அது அவங்களுடைய முடிவு தானே! கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு தொழில் 9 to 6 ஜாப் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க. 9 to 6 ஜாப் அப்படிங்கிறது சினிமாவுல கிடையாது. ம். கண்டிப்பா. ஆமா. சினிமாவுல 9 to 6 ஜாப்ன்னு உங்களால இருக்கவே முடியாது. இது வந்து ஒரு அன்சர்டைன் லைஃப். எதுவுமே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் 4 நாள் ஷூட் இருக்கும். 3 நாள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். சில நாள் வந்து 3 மாதம் வேலையே இல்லாம கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னன்னா, சம்டைம்ஸ் வேலை இல்லாம இருக்கிறது, வேலை இருக்கிறது இப்படின்னும்போது, யாருனாலயுமே வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பேலன்ஸ் பண்றது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே அவங்க அந்த ஃபீல்டுல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே, ஹேண்டில் பண்றது கஷ்டம்.
இவங்க ஒரு லைக் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ சங்கர் சார் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 30 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு செட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ரூல் போடுறாங்கன்னா, 30 நாள் அவங்க அங்கே தான் இருந்தாகணும். இப்போது காசு பணத்தையும் தாண்டி வீடு வந்து சேர்ந்துட்டானா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏக்கம் வந்து சினிமாவில் எதிர்பார்க்க முடியாது. 9 to 6 முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரலையே நம்ம தேடுவோம் இல்லையா? இங்கே இல்லை, ஏதாவது ஒரு வேலை இருக்கும், திடீர்னு அடுத்து ஒரு ஷூட் வரும், இமீடியட்டாக அங்கே போ, இமீடியட்டாக இங்கே போ அப்படின்னு வரும். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டாகும். ஸோ இந்த பேலன்ஸ் எல்லாம் வந்து யார் கரெக்டாக டேக்கிள் பண்ணுறாங்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை டேக்கிள் பண்ணால் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த டிவோர்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அது டேக்கிள் பண்ண முடியாமல் ஒரு தடுமாற்றமாக இருக்கோ அப்படின்னு தான் என் கண்ணுக்கு தெரியுதே தவிர, இது ஒன்றுமே பண்ணவும் முடியாது. இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்க்குற விஷயங்கள் பூர்த்தி ஆகலை அப்படின்னும்போது அவங்க விலைக்கு போகிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனாலுமே அவங்க வந்து கொஞ்சம் பேசி மறுபடியும் பேச்சப் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட ரசிகர்களுக்கு நிறையவே இருக்கு. அதை தான் தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க, நீங்க கொஞ்சம் பேசலாமே, நீங்க கன்சிடர் பண்ணி பேச்சப் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஆக்டர் ரஞ்சித் இருக்கார் இல்லைங்களா? இப்போ பிக் பாஸ்ல இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப் யாரு? பிரியாராமன். அவங்க ஆக்சுவலாக டைவர்ஸ் ஆனவங்க தானே, திரும்ப சேர்ந்துட்டாங்கல்ல, அப்போ ஏன் இருக்கக்கூடாது? மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எனக்கே தெரிஞ்சு என்ன 2-3 நண்பர்கள் இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகி 5-6 வருஷம் கூட தனியாக இருந்துட்டு திரும்பவும் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. ஒரு டிவோர்ஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 11 மாதம் வரையும் அந்த கேஸ் ஓப்பன்லேயே இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தட் எனக்கு லீகலாக தெரியவில்லை, பட் சொல்லுவாங்க. அப்போது இது ஏன் இதே நடக்கக்கூடாது? நடக்கும், தாராளமாக நடக்கலாம். ரெண்டாவது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறது ஒரு அன்பு. அவர் எங்கேயுமே வெறுப்பு உணர்ச்சி கொடுக்கல. ஆஸ்கார் மேடையிலே நிற்கும் போது வந்து எனக்கு 2 பாதைகள் இருந்துச்சு, அந்த 2 பாதையில் நான் வந்து அன்பு பாதையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஒன்று சொன்னவர். ஸோ எல்லா இடத்துலையும் கூடுமான வரையிலும் அந்த ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு இப்போ எல்லாம் ஒரு டாக் ஓடிட்டு தெரியுமா? அது ஒரிஜினலாகவே வந்து செயலாக செஞ்சு காமிச்சவர் ஏஆர் ரஹ்மான். எல்லா இடத்துலையுமே எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை திருப்பி வந்து தானே சேரும். ஸோ அது வந்து சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அன்பு அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம திரும்ப வந்து எஸ்ஜேஸ்வரியோட படம் மாதிரி நினச்சிக்குவோம், அவ்வளோதான். அது அவங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறது. ஆனால் இது எல்லாருக்குமே ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். இப்போ மற்றவங்கள் இவங்க அப்படின்னும்போது ஏஆர் ரஹ்மான் எப்பவுமே நம்ம வந்து உச்சாணி கொம்பில் வச்சு அழகு பார்த்துருக்கோம். இளையராஜா சார் மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் அப்படிங்கிற ஒரு அழகு பார்த்து வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான மனிதர் அப்படிங்கிறது திருப்பி சேருவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நம்பிக்கை நடக்கட்டும். நிறைய தகவல்கள் வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.